அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஈவினிங் வந்து சிக்கன் கட்லெட் செய்தேன். அது எப்படி செய்தேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 கேரட், 1 குடமிளகா, 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம். அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு அதையும் மதித்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 பிரெட்டு, 4 வரமிளகா எடுத்து நல்லா பல்ஸ் மூடில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, பிரெட் தூள், கேரட், வெங்காயம், குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை வந்து வேக வச்சு அதையும் பல்ஸ் மூடில் போட்டு அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், சிறிதளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். தண்ணி எதுவும் படாமல் நல்லா கெட்டியாக நல்லா கிளறி விடவும். இப்போ கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்து கையில் தடவிக்கலாம். கையில் தடவிக்கிட்டு நம்ம ரோல் பண்ணலாம். எல்லாத்தையுமே நம்ம இது போல் நல்லா ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டிக்கா முட்டையும் நம்ம கலக்கி வச்சுக்கலாம். முட்டையிலையும் டிப் பண்ணலாம், கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் டிப் பண்ணலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து தனித்தனியாக வச்சுக்கிட்டேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டா 4 பிரெட் எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து எல்லாத்தையும் 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து அதை வந்து ஆயிலில் போட்டு எடுக்கணும். இது போல் நீங்கள் வீட்டிலே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவானுங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்குறதுக்காட்டி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது பெட்டர். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் ஒன்றுன்னா எடுத்து போட்டுக்கலாம். சும்மா சும்மா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை ரெஸ்ட்டில் விட்டு அப்புறமா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். அடுப்பை வந்து ஹைலையும் வைக்காமல் ஸ்லிம்மில் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளக்க நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சுருந்தீங்களாக்க உள்ளக்க வேகாது. இப்போ நான் மொதல் ஸ்பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ 2வது ஸ்பேட்ச் போடுறேன். இது போல் நான் 4 தடவை போட்டு எடுத்துக்கிட்டேன். 4 தடவை போட்டு எடுத்துமே ஆயிலில் வந்து ஒரு பிரெட் க்ரம்ஸ் கூட தனியாக பிரிஞ்சு வராது. நல்லா சூப்பராக வந்துருந்தது இன்றைக்கி. இது போல் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டானுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.